நயினார் நாகேந்திரன் சார்பில் வாக்காளர்களுக்கு விநியோகிக்க ரயிலில் கொண்டு செல்லப்பட்ட 4 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது குறித்து பிரதமர் மோடியும் நிர்மலா சீதாராமனும் வாய் திறக்காதது ஏன் என்று காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை கேள்வி எழுப்பியுள்ளார். பாஜக வேட்பாளர்கள் வீடுகளில் தேர்தல் ஆணையம் சோதனை நடத்த வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் மாநில தலைவர் முத்தரசன் கோரிக்கை விடுத்துள்ளார். 2 தினங்களுக்கு முன்பு 4 கோடி ரூபாய் பணம் எடுத்திருக்காங்க. இதவே ஒரு எதிர்கட்சியோ மாநில கட்சி வேட்பாளர்கிட்ட எடுத்திருந்தா என்ஆர் அமலாக்கத்துறையும் சிபிஐயும் இன்கம் டாக்ஸும் வரிஞ்சு கட்டி பாஞ்சிருப்பாங்க. இது வரைக்கும் மோடியும் நிர்மலா சீதாராமன் அவர்களும் மௌனமாக இருப்பதற்கு என்ன காரணம்? பட்ட வெளிச்சமாக தெரியுது. பழிவாங்கும் நடவடிக்கை அவர்களுக்குன்னா எதுவுமே கிடையாது. அமலாக்கத்துறை வழக்கு, சிபிஐ வழக்கு, இன்கம் டாக்ஸ் வழக்கெல்லாம் அந்தந்த மாநிலத்தில் பாஜக இல்லாத ஆட்சி செய்கிற ஆட்சியாளருக்கு மேலே போடுவாங்க, காங்கிரஸ் மேலே போடுவாங்க, எதிர்கட்சியை பழி வாங்குவாங்க. ஆனால் இது வரைக்கும் பாஜகவுடைய அமைச்சர்களோ பாராளுமன்ற உறுப்பினர்களோ சட்டமன்ற உறுப்பினர்களோ இப்போ தேர்தலில் இருக்கிற பாஜக வேட்பாளருக்கு மேலே ஏன் பாய மாட்டேங்குது? இதுதான் கேள்வி. அப்போ பாசிச ஆட்சியும் நடக்குதுன்றதுக்கு இதெல்லாம் மிகப்பெரிய முன்னுதாரணம். தேர்தல் ஆணையத்தில் இப்போ நேர்மை எதிர்பார்க்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது. ஒரு சந்தேகத்திற்குரிய அமைப்பாக அது மாறி போய் விட்டது. மோடி அந்த அமைப்புகள் எல்லாம் சீர்குலைத்து விட்டார். இருந்தாலும் தேர்தல் ஆணையத்தை நாங்கள் கேட்டுக்கொள்வது, நயினார் நாகேந்திரன் மட்டுமல்ல, தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ளிட்ட பாஜக சார்பில் போட்டியிடுகிற அத்தனை வேட்பாளர்கள் வீடுகளும் சோதனை செய்யப்பட வேண்டும். எல்லார் வீட்டிலையும் பணம் இருக்கிறது, வெளி மாநிலங்களிலிருந்து பணம் வருகிறது. அந்த பணத்தை கொண்டு தேர்தலை சந்திக்க இருக்கிறார்கள். ஆகவே பறக்கும்படை தேர்தல் ஆணையம் பறக்குப்படையை அனுப்பி ஒரு நடுநிலையோடு நேர்மையாக செயல்பட்டு உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டாம். அந்த 3 கைது செய்திருக்கிறார்கள். அந்த 3 மட்டும் கைது செய்தால் பத்தாது. நயினார் நாகேந்திரன் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். தேர்தல் விதிமுறைகளை மீறியதற்காக நடவடிக்கை எடுக்க வேண்டும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.